ரொம்ப பக்கத்துல இருந்து கொய்யா பழத்தோட வாசனை வீசுது. அப்படின்னா அந்த மிட்டுவோட தோட்டத்துல பழங்கள் பழுத்து அறுவடைக்கு தயாராயிடுச்சு. முதல் போனியே நாம தான் அதை பண்ணணும். அப்படி யோசிச்ச கோரிக்காகம் பிறகு மீனுவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மீனு, நதிக்கரைக்கு நான் தண்ணி குடிக்க போனேனா, அப்போ பக்கத்துல ஒரு பெரிய கொய்யா மரத்தை பார்த்தேன். அதுல நிறைய பழங்கள் பழுத்திருந்தது. வா மீனு, நாம 2 பேரும் போய் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வரலாம். இல்ல கோரியக்கா, அந்த தோட்டத்துக்கு யாராச்சும் காவல்காரவங்க இருக்க போறாங்க. நான் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ மீனு, அப்படி இருந்தா நான் உன்னை கூப்பிடுவேனா? இங்க பாரு, அந்த தோட்டத்துக்கு யாரும் சொந்தக்காரவங்க இல்லையா? அது பொதுவா இருக்கிற தோட்டம்தான். பயப்படாம நீ வா மீனு. மீனுவோட மனசுல ஆசையை வளர்த்த கோரி பிறகு மீனுவை கூப்பிட்டுட்டு கொய்யா தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. இந்த தோட்டத்தோட சொந்தக்காரன் அந்த மிட்டு தான். அவன் மட்டும் நம்ம பழம் சாப்பிட்றத பார்த்தானா நம்மள அடிச்சு கொன்னுடுவான். அவன் வந்தானா நீ எனக்கு சொல்லு, நாம ஓடி போய் மறைஞ்சுக்கலாம். என்னது, இது மிட்டுவோட தோட்டமா? அப்ப எதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? மீனு, உண்மையை சொன்னா நீ வரமாட்ட. அதனாலதான் உன்னை போய் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன். சரி மீனு, சீக்கிரமா சாப்பிடு. நான் அடுத்தவங்க தோட்டத்துல எந்த பொருளையும் திருடி சாப்பிட மாட்டேன். நீங்க வேணும்னா சாப்பிடுங்க. ம், இவ ரொம்ப நல்லவ. திருடியே சாப்பிட மாட்டாளாம். ரொம்ப தான் சீன் போடுறா. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கோரி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அது சாப்பிட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மிட்டு கிளி அது தோட்டத்தை நோக்கி வந்தது. குரியக்கா, குரியக்கா, மிட்டு வந்துட்டு இருக்கா. வாங்க, வேகமா இங்க இருந்து போயாகணும். அப்படின்னு சொல்லி கோரிய கூப்பிட்டா. ஆனா பழம் சாப்பிடுற ஆசையில மீனு சொல்ற எதையுமே காதுல வாங்காம கோரி பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தா. மிட்டுவோ ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. இதனால பயந்து போன மீனுக்குருவி அங்கிருந்து ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட தோட்டத்துல நீ பழங்களை திருடுவ? நான் மீனுவோட தோட்டம்னு நினைச்சுதான் பழங்களை சாப்பிட வந்தேன். காகமே, இந்த தோட்டத்தோட சொந்தக்காரன் நான் தான். நீ என்னடானா இது மீனுவோட தோட்டம்னு சொல்ற? ஆமா, யார் அந்த மீனு? அதோ அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கால, அவதான் மீனு. அவதான் என்கிட்ட போய் சொல்லி அவளோட தோட்டம்னு இங்க கூப்பிட்டுட்டு வந்தா. குருவியே, ஆமா, என்ன தைரியம் இருந்திருந்தா என்னோட தோட்டத்தை நீ உன்னோடதுன்னு சொல்லிருப்ப. இல்ல மிட்டு, நான் இது என்னோடன்னு சொல்லவே இல்லை. இந்த காகம் தான் போய் சொல்லுது. அதுதான் இந்த தோட்டத்தை பொதுவான தோட்டம்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நான் உன்னோட தோட்டத்துல ஒரு பழங்களை கூட சாப்பிடல. மீனு எவ்வளவு சொல்லியும் மிட்டு அதை நம்புறதா இல்ல. உடனே அதை வச்சிருந்த குச்சியால பயங்கரமா மீனுவை தாக்க ஆரம்பிச்சா. மீனு குருவியோ வலி தாங்க முடியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்த மீனு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டா. செய்யாத ஒரு தப்புக்கு திருட்டு பழிய நான் சுமக்கிறேன். கூடிய சீக்கிரமே அந்த காகத்துக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி மீனு அதை பழி வாங்குறத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நதிக்கரையில தண்ணி குடிக்க வந்த கோரிய அவ பார்த்தா. என்ன கோரி, ரொம்ப சோர்வா இருக்கா மாதிரி தெரியுது. நானும் பக்கத்து காடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா எந்த ஒரு சாப்பாடுமே எனக்கு கிடைக்கல. ஒரு விருந்துக்கு நான் போறேன். நீ வேற பசியா இருக்குன்னு சொல்ற. உன்னை கூட்டிட்டு போலாம் தான். ஆனாலும் நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அங்க மறுபடியும் என்னை எதுலனா கோத்து விட்டுட்டீன்னா என்ன பண்றது? அதுதான் ஒரு யோசனையா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த தடவை எதுவுமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ மீனு. நீ இந்த அளவுக்கு சொல்ற, உன்னை நான் நம்பாம இருக்க முடியுமா? சரி வா, நாம சீக்கிரமா போய் விருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சோள கொல்லைக்கு அந்த காகத்தை கூப்பிட்டுட்டு வந்தது. ஹை, சோளம். மீனு, எனக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா சோளத்தை தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். அப்படின்னு சொன்ன கோரி ரொம்ப வேகமா சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சா. மீனு குருவியும்
காகத்தோட சேர்ந்து சோளத்தை சாப்பிடுற மாதிரி நடிச்சது. அப்பாடா, எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. கோரி, என் வயிறு மொத்தமும் நிரம்பிடுச்சு. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. நான் போய் நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ இங்கேயே சாப்பிட்டுட்டே இரு. நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா. எனக்கு இன்னும் வயிறு நிறையல. இன்னும் கொஞ்சம் சோளத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லி காகம் சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ வேகமா ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த நேரம்னு பார்த்து கழுகு அந்த இடத்துக்கு வந்தது. ஏய் காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட தோட்டத்திலேயே வந்து நீ சாப்பிடுவ. கழுகுன்னா, இது உங்களோட தோட்டமா? நீங்க விருந்துக்கு கூப்பிட்டதா சொல்லி மீனுதான் என்ன இங்க கூப்பிட்டுட்டு வந்தா. ஒரு காகம் நீ, உனக்கு போய் நான் விருந்து வைக்கிறேனா? உன்னை பத்தி நான் இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். சோலைவனத்துல திருட்டு வேலை பாக்குறதே நீயும் உன்னோட கணவரும் தானா? இத்தனை நாளா திருடி சாப்பிட்டேல்ல, இனிமே உனக்கு திருடணுங்கிற எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது. இன்னைக்கு உனக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்க போறேன். அப்படின்னு சொல்லி கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சது. அழுத்தாங்க முடியாத கோரியோ அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சா. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? எப்படி இருந்துச்சு என்னோட விருந்து? மீனும் இருந்தாலும் நீ எப்படி நடந்துக்க கூடாது. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேல்ல. நீ சொன்னது தானே நான் அந்த கழுகோட தோட்டத்துல சாப்பிட்டேன். இப்படி என்ன அநியாயமா அடி வாங்க வச்சுட்டியே. அப்ப இது அநியாயம்னா அன்னைக்கு நீ எனக்கு பண்ணினியே, அது மட்டும் ரொம்ப நியாயமா? மிட்டு அடிச்சதை கூட நான் மறந்துடுவேன். ஆனா நான் போய் சொல்லி ஒரு திருடின்னு அது சொன்னதில்ல, அததான் என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு நான் பண்ண விஷயத்துக்கு என்ன பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி பண்ணினியா? இந்த பழி வாங்குற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. நீ பண்ண விஷயத்த உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன். இனிமேலாச்சும் திருந்தி வாழ பாரு. உன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களை நீ பயன்படுத்தாத. மீனு சொன்னதை கேட்டு தன்னோட தவற உணர்ந்து கோரி யோசிக்க ஆரம்பிச்சா. நாம செய்யற நல்லதோ கெட்டதோ அது சரியான நேரத்துல ஒண்ணுக்கு பல மடங்கா நமக்கு திருப்பி கிடைக்கும். இது சப்ஸ்கிரைபருக்கான நேரம். ஹாய் கலையரசி, ஹாய் ஜஸ்விகா ஸ்ரீ, ஹாய் பரமசிவம், ஹாய் மகேஸ்வரி, ஹாய் தருணிகா, ஹாய் தஷ்விகா, ஹாய் மல்லிகேஸ்வரி, ஹாய் ஜன்சிராணி, ஹாய் சூர்யா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மகேஷாலினி ஃப்ரம் மதுரை. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி நேம் சொல்லணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல உங்க நேமை சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தர உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. ஒரு அழகான காலை பொழுதுல லூசி புறா அவளோட பையன் கிக்கிய கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு லட்டுவை கொடுத்தா. ஹாய் லட்டு. அம்மா, எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் நண்பர்கள் கூட இத பகிர்ந்து சாப்பிடணும்னு தோணுதும்மா. அவங்களுக்கும் நான் இந்த லட்டுவை கொடுக்க போறேன். பிறகு கிக்கி அந்த லட்டுவை எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து வந்தது. எப்பவுமே குழந்தைங்க எல்லாரும் அந்த நதிக்கரையில தான் விளையாடுவாங்க. கிக்கி வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல லக்கி அவளோட நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்தா. கிக்கிய பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஹாய் கிக்கி, என்ன இன்னைக்கு லட்டு எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க? என்னோட அம்மா இத செஞ்சாங்க. அதான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வா, நாம இத சாப்பிடலாம். அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவும் விளையாடுறதுக்காக நதிக்கரைக்கு வந்தான். வா ஜக்கு, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு சுவையான லட்டுவை கொண்டுட்டு வந்திருக்கேன். இத நம்ம 3 பேரும் ஒன்னா பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த லட்டுவை பார்த்ததும் ஜக்குவோட மனசுல கேட்ட எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு சுவையான லட்டுவா இருக்கு. இத போய் நான் இவளுங்க கூட பகிர்ந்துக்கணுமா? இல்ல இல்ல, இந்த லட்டுவை ஏதாச்சும் செஞ்சு நான் மட்டுமே சாப்பிடணும். கிக்கி, என்கிட்ட அத கொஞ்சம் கொடுக்குறியா? நான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அப்படின்னு சொன்னா. உடனே கிக்கியும் ஜக்கு கிட்ட லட்டுவை கொடுத்தா. லட்டுவை வாங்கின ஜக்கு லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனா. ஜக்குவை கூப்பிட்டபடியே பறவைகளும் பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு மரக்கிளையில ஜக்கு ஒளிஞ்சுக்கிட்டான்.
கிக்கி, என்ன இந்த ஜகு இந்த பக்கம் தான் வந்தா, ஆனா இப்ப எங்க போனானே தெரியலையே. ஆமா லக்கி, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா எவ்வளவு ஆசையா எனக்காக செஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடான்னா அவன் மட்டுமே சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான். ஆமா, இந்த ஜக்கு எப்பதான் திறந்து போறானே தெரியல. சரி வா, அவன் இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருக்கணும். நாம அவனை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு முழுக்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்பாடா, ஒரு வழியா இந்த பறவைங்க ஓடிட்டாங்க. நாம இந்த லட்டை இப்ப சுவைச்சு சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் மரத்தோட இன்னொரு கிளையில உட்கார்ந்திருந்த கழுகு பார்த்துடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். சின்னஞ்சிறு காக்கா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத சாப்பிட்டு நம்ம இன்னைக்கான பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ஜக்கு பக்கமா பறந்து போணுச்சு. அந்த இடத்துக்கு வந்த கழுகு ஜக்குவை தாக்க ஆரம்பிச்சுது. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தை. உன்னை சாப்பிடுறதுக்காக தான் நான் இப்ப பிடிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்ற. உன்னை விட்டுட்டு நான் எதை சாப்பிட முடியும்? ஆண்டி, நீங்க வேணும்னா இந்த லட்டுவை சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது லட்டுவா? அப்படின்னு சொல்லி அந்த கழுகு பக்கத்துல இருக்கிற லட்டுவை பார்த்தது. ஆஹா, இன்னைக்கு 2 வேட்டைதான். முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த லட்டுவை சாப்பிடுறேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஜக்குவை கட்டி வச்சது. குழந்தை, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. ஆமா, இப்போ நான் உன்னை சும்மா சாப்பிடவா இல்ல மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடவா? ஐயோ, எனக்கு இந்த ஆண்டி கண்டிப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தோணுது. எதுக்கும் நம்ம மசாலா தடவி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த மசாலாவை தயாரிக்கிற நேரத்துல எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச ஜக்கு ஆண்டி, என்ன நீங்க மசாலா தடவி பொரிச்சே சாப்பிடுங்க. சாகும் போதும் நான் உங்களுக்கு சுவையை கொடுக்கறதுக்கு தான் விரும்புறேன். அப்படின்னு சொன்னது. ஹா, நீ சொல்றதும் நல்ல யோசனைதான். நான் உன்னை பொரிச்சே சாப்பிடுறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ உயிரோட இங்கேயே இரு. நான் போயிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டைகளையும் மத்த பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு மகி கழுகு அங்கிருந்து பறந்து போனது. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு அது மேலையும் கீழையும் கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனது. ஆனா கழுகு ரொம்ப இறுக்கமா அவனை கட்டி இருந்ததால அவனால அது பிடியிலிருந்து கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவை தேடி லக்கியும் கிக்கியும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. லக்கி, அங்க பாரு, ஜக்குவ யாரோ மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஆமா கிக்கி, வா, நாம எப்படியாச்சும் போய் அவனை காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களும் அந்த மரத்து பக்கத்துல போனாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து ஜக்குவை அந்த கயிறுல இருந்து விடுவிச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்கிருந்து ரொம்ப வேகமா பறந்து வந்தாங்க. குழந்தைங்க 3 பேரும் வழக்கமா விளையாடுற அந்த நதிக்கரைக்கு வந்தாங்க. உன்னை யார் அந்த மரத்துல கட்டி வச்சது? முதல்ல அத சொல்லு ஜக்கு. லக்கி, நான் லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனேன். நீங்க என்ன தேடும் போது நான் அந்த மரக்கிளையில தான் ஒளிஞ்சிருந்தேன். எப்படியாச்சும் இதை நான் மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து அந்த கெட்ட கழுகு என்ன பார்த்துடுச்சு. என்ன வறுத்து சாப்பிடுறதுக்காக தான் அது அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தது. என்னோட நண்பர்கள் நீங்க இருக்கிறதாலதான் இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன். ஒரு லட்டுக்காக ஆசைப்பட்டு நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்த லட்டை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துடுறேன். இங்க பாரு ஜகு, நான் இதை எல்லார் கூடவும் பகிர்ந்து சாப்பிடணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த லட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. சரி வாங்க, இந்த லட்டை நம்ம 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். அப்படின்னு கிக்கி சொன்னது. பிறகு 3 நண்பர்களுமா சேர்ந்து அந்த லட்டை சுவைச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.